பகவானுக்கே குடைச்சல் தந்த பக்தன் கதை தெரியுமா? கிருஷ்ணர் குழந்தையா இருந்தப்ப அங்கிருக்கும் கோபியர்கள் மற்றும் தன்னை போன்ற குழந்தைகள் கூட விளையாடிட்டு இருப்பாரு. ஏதாவது ஒரு வீட்டுல வெண்ணையோ நெய்யோ திருடிட்டு இருப்பாரு. குட்டி கண்ணன் தினமும் இதே வேலையை செஞ்சுட்டு யார் கைக்கும் அகப்படாம ஓடியும் போயிடுவாரு. அப்படி இருக்க எப்படியாவது கண்ணன் திருட்டை கண்டுபிடிச்சு அவனை கையும் களவுமா பிடிக்க கோபியர்களுக்கு ஆசையா இருந்துச்சு. ஒரு நாள் கண்ணன் ததிபாண்டன் வீட்டுல வெண்ணெய் திருடி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து தான் சந்தைக்கு கொண்டு போன தயிர் எல்லாத்தையும் வித்துட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாரு ததிபாண்டன். ததிபாண்டன் வீட்டுக்குள்ள நுழைய அவர் காலடி சத்தம் கேட்ட கண்ணன் அங்கு காலியாக கிடந்த ஒரு பெரிய பானைக்குள்ள போய் உட்கார்ந்து பானை மேல ஒரு மூடி போட்டு மூடிக்கிறார். ததிபாண்டன் பாத்துட்டாரு. அந்த நேரம் பார்த்து கோபியர்கள் வேகமா ஓடி வந்து ததிபாண்டன் கிட்ட கேக்குறாங்க, எங்கே அந்த கள்வன்? எண்ணெய் திருடும் கண்ணனை கூப்பிடுங்கள்னு கோபியர்கள் கேட்க ததிபாண்டன் பானையின் மேல ஏறி உட்கார்ந்துக்கிறார். கண்ணனா, அவனை நான் பார்க்கவே இல்லையே. சந்தேகம் என்றால் நீங்கள் என் வீடு முழுக்க தேடிவிட்டு செல்லுங்கள் அப்படி சொல்ல கோபியர்கள் எல்லா இடங்களையும் கண்ணனை தேடிட்டு போறாங்க. கண்ணனை எங்கும் காணல. கோபியர்கள் போயிடுறாங்க. ரொம்ப நேரமா பானைக்குள்ள இருந்த கண்ணனுக்கு மூச்சு முட்டுது. தாழியை மூடி இருந்த மேல் தட்டை தட்டி ததிபாண்டனை கூப்பிடுறாரு. அப்ப ததிபாண்டன் கண்ணன் கிட்ட சொல்றாரு, கண்ணா, நான் இந்த பானையின் மூடியை திறக்க வேண்டும் என்றால் நீ எனக்கு முக்தியை கொடு, நான் சொர்க்கம் செல்ல ஏற்பாடு செய்யணும் கேட்க கண்ணன் சொல்றாரு, என்னது முக்தியா? அப்படி என்றால் என்ன? சொர்க்கமா? அது எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்க அப்ப ததிபாண்டன் சொல்றாரு, கண்ணா, நீ யார் என்பதை நான் அறிவேன். பக்தனை பகவான் ஏமாற்ற முடியாது. பூதகியை கொன்ற குழந்தை நீ, சடகாசுரனை வதைத்த குழந்தை நீ. குழந்தை என்பதற்காக நீ பகவான் இல்லை என்றாகிவிடாது. எனக்கு எல்லாம் தெரியும். இப்போது எனக்கு மோட்சம் வேண்டும்னு ததிபாண்டன் சொல்ல பானைக்குள் இருந்த கண்ணன், ஐயா, ஆளை விடுங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த பானைக்கும் சேர்த்து மோட்சத்தை தருகிறேன். நீங்கள் இந்த பானை மேலிருந்து இறங்குங்கள் அப்படின்னு கண்ணன் கத்த ததிபாண்டன் இறங்கிடுறாரு. அப்ப வைகுண்டத்துல இருந்து ஒரு ரதம் இறங்கி வருது. அதுல ததிபாண்டன் அந்த பானையை எடுத்துட்டு சொர்க்கம் போறாரு.